ரொம்ப பயமா இருக்கு வருங்கால ஜெனரேஷன்ஸ் இந்த பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியை நினைச்சு நிறைய மருந்துங்க வந்து புதுசா மார்க்கெட்ல வந்து புழங்குது. நம்ம வந்து மருந்து கேட்கறாங்கன்னு சப்ளை பண்ணிடுவான், வித்துருவான், காசை பார்த்துருவான். இவங்க வந்து மாஸ்டர் என்ன சொல்றாரோ அந்த டோஸ்ல இவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. ஹார்மோன்ஸ்ன்றது தான் உடம்பை ஏக்குது. நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வர்றதுலேருந்து, நம்மளுக்கு வந்து யூரின் வர்றதுலேருந்து, உங்களுக்கு என்ன வருதோ எல்லாமே இஸ் ரெகுலேட்டட் பை ஹார்மோன். இதில் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி பல ஹார்மோன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஹார்மோன் தான் இந்த ஸ்டீராய்டு. ஸ்டீராய்டோட நிறைய குணத்தில் ஒன் ஆஃப் த குணம் வந்துட்டு இந்த தசைகளை பெருசாகுது. அப்போ அந்த குணத்தை வந்துட்டு நம்ம இல்லீகலாக உடம்பை ஏற்றி நம்ம அந்த பம்ப் பண்ணி அந்த ஷேப்பை காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதை ஸ்டீராய்டு மட்டும் இல்லாமல் இன்னும் அதர் ட்ரக்ஸ், எஸ்பெஷலி growth ஹார்மோன் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் பாடி கிடையாது. பிரிஸ்கிரைப் எந்த டாக்டர் எனக்கு தெரிஞ்சு பண்றது இல்ல. இது ஜிம்முக்குள்ளே நடக்கிற ஒரு கூத்து. ரோனி கோல்மேன் உங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு பெரிய ஒரு பாடி பில்டர் அர்னால்ட் சார் டைம் லெவல்ல இருந்து இருந்துகிட்டு இருந்தாரு. இப்போ அவரோட போட்டோ இதெல்லாம் பாருங்க, நம்மளுக்கு ரொம்ப பயமா. வீல் சேர்ல இருக்காரு. முகமது அலி சார் உங்களுக்கு தெரியும், பார்க்கின்சன்ஸ் வந்து பெரிய குத்து சண்டை வீரர்னு சொல்லுவோம். அவர் நிலைமை இப்ப பாருங்க. பாடி அப்படின்றது வந்துட்டு இவங்க எல்லாருமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாம டெவலப் பண்ணாங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு சார், அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷம் கேப் இருக்குல்ல சார், 13 வருஷம் கேப்புக்கு அப்புறமும் இது அஃபெக்ட் ஆகும். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த மிஸ்டர் இந்தியா மணிகண்டன் அவர் வந்து ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு சார். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காரு பாடி பில்டிங் பண்ண சொல்ல. அப்போவே உயிர் போயிச்சிருக்காரு. இப்போ திரும்ப அவருக்கு உடல்நல குறைவால் இறந்து போயிருக்காரு. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஆயிடுச்சு. ரொம்ப பயமாக இருக்குது வருங்கால ஜென்ரேஷன்ஸு இந்த பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியை நினச்சி. ஏன்னா நிறைய மருந்துங்க வந்து புதுசாக மார்க்கெட்டில் வந்து புழங்குது, பிளாக் மார்க்கெட்டில் புழங்குது. ஏன் பிளாக் மார்க்கெட்டில் திருப்பின்னு சொல்கிறேன்னா வந்துட்டு ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வந்து கள்ள சந்தையில் வாங்குறதெல்லாம் பிளாக் மார்க்கெட்டுன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த மருந்து தொழில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து லாப நோக்கத்துக்காக இதை செய்யலாம். பல மெடிக்கல் ஷாப்பே கூட செய்யலாம், மாற்றுக்கிறது இல்லை. இது வந்து என்ன பிரச்சனைனா நிறைய விதமான சைடு எஃபெக்ட்ஸுகளை வந்து உண்டாக்கும். ஏன்னா வந்துட்டு கரெக்ட் ப்ரிஸ்கிரைப்டு டோஸில் தான் எடுக்கிறாங்களா அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் அந்த பேஷண்ட்டுக்கே தெரியாது, கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது. ஸோ அவங்களுக்கு தேவைன்னா நம்ம வந்து மருந்து கேட்குறாங்கன்னு சப்ளை பண்ணிடுவான், வித்துருவான், காசை பார்த்துருவான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அந்த டோஸில் இவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை யார் கண்காணிக்கிறதுன்றது ஒரு பெரிய கேள்வியாக வந்துட்டு இது அமையுது. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நீங்கள் எடுக்கிறது எல்லாமே ஹார்மோன்ஸ்ன்றது தான் உடம்பை ஏக்குது. நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வர்றதுலேருந்து, நம்மளுக்கு வந்து யூரின் வர்றதுலேருந்து, உங்களுக்கு என்ன வருதோ எல்லாமே இஸ் ரெகுலேட்டட் பை ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? ஸோ சுரப்பிகள் வந்து தான் நம்ம ரெகுலேட் பண்ணுது. தைராய்டு ஹார்மோன் இருக்குது, நம்மளோட அட்ரினல் ஹார்மோன் இருக்குது, தைமஸ் இருக்குது. அது மாதிரி உடம்பு ஃபுல்லாக நிறைய ஹார்மோன்ஸ்கள் வந்து நம்மளுக்கு சுரக்குது. பிட்யூட்ரி கிளாண்ட் மெயினான ஹார்மோன் அது. ஸோ இது எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுது. இதில் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி பல ஹார்மோன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஹார்மோன் தான் இந்த ஸ்டீராய்டு. அது வந்து அட்ரினலிருந்து சுரக்கிறத இவங்க வந்து ஏற்றுறாங்க. ஸ்டீராய்டோட நிறைய குணத்தில் ஒன் ஆஃப் த குணம் வந்துட்டு இந்த தசைகளை பெருசாகிறது. அப்போ அந்த குணத்தை வந்துட்டு நம்ம இல்லீகலாக வந்து என்ன இல்லீகலாக நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு உடம்பை ஏற்றி நம்ம அந்த பம்ப் பண்ணி அந்த ஷேப்பை காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதை ஸ்டீராய்டு மட்டும் இல்லாமல் இன்னும் அதர் ட்ரக்ஸ், எஸ்பெஷலி growth ஹார்மோன் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. growth ஹார்மோன்ன்றது பிட்யூட்டரியிலேருந்து நம்ம வளர்கிறதுக்கு சுரக்கிறது. அதை வந்து நம்ம ஹைட்டு வளர்கிறத வந்து ஏன் மசிலுக்கு வளர்க்கறது யூஸ் பண்ணக்கூட growth ஹார்மோன் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டிரான்ன்றது ஆண்மைக்கான ஒரு ஹார்மோன். ஸோ அந்த வீரியத்தை அதிகப்படுத்துகிற ஹார்மோன், அந்த ஹார்மோன் யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி பல ஹார்மோன் யூஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்டுகள் வந்துட்டு வரும். ஏன் அப்படின்னா கண்காணிப்பு இல்லாமல், டோஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்றும் நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு புரியறதுக்கு வந்துட்டு, இப்போது ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இவ்வளோ அளவு தான் வந்து இந்த இன்சுலின் போடணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த இன்சுலின் போடுறீங்க, சுகர் மெயின்டைன் ஆகுது. நம்மளுக்கு யாருமே சொல்லலை, நீங்களே கடையில் இன்சுலின் வாங்கி குத்திக்கிறீங்கன்னா கரெக்டான டோஸில் போடுவீங்களா? போட மாட்டோம். அப்போ இன்சுலின் டோஸ் அதிகமாக போட்டால் சுகர் ஒன்றே டவுன் ஆகி ஆள் காலி ஆயிடும். இன்சுலின் டோஸ் கம்மியாக போட்டால் சுகர் ஏறிடுது. அப்போ அந்த டோஸை தீர்மானிக்கிறது யாருன்னு தான் இங்கே இருக்கிற கேள்வி. அப்போ இங்கே அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் பாடி கிடையாது. என்னோட அட்வைஸ் என்னென்னா வந்துட்டு யாருமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ரிஸ்கிரைப் எந்த டாக்டரும் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதில்ல. இது ஜிம்முக்குள்ளேயே நடக்கிற ஒரு கூத்து. ஜிம்முக்குள்ளேயே வந்துட்டு யாரோ மாஸ்டரு தலைன்னு யாராவது இருக்காங்க. அவங்க வந்து நான் போட்டேன்னா எனக்கு எதுவும் ஆகலை, நீ போட்டுக்கொண்டுறாங்க. அவன் வந்து நான் எனக்கு ஒன்று நீ போட்டுக்கொண்டு அவங்களுக்குள்ளேயே தான் சர்க்குலேட் ஆகுது. யார் ட்ரக் சப்ளை பண்ணுறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. எந்த ஃபார்மசியில் வந்து அது கொடுக்குறாங்கன்றது ஐடியா கிடையாது. அப்போது நிறைய டைம் என்ன வாய்ப்பு இருக்குன்னா வந்து இந்த நியூட்ரிஷனல் ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்களே, இந்த ப்ரோட்டீனு, வே ப்ரோட்டீனு, கிரியாட் இதெல்லாம் விற்கிற கடைகள்லேயே
இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு போல. அது நம்மளுக்கு வெளியே தெரியல. ஆனால் நம்மளுக்கு கால் வழியாக நிறைய பேர்கிட்ட ஜிம் கிட்ட பேசின செய்திகளில் சொல்கிறேன், அந்த மாதிரி கடையில் நிறைய சப்ளை ஆகுது இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் இல்லாமல் போடும் போது இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வருது. நான் ஏன் பயப்படுறேன்னு சொன்னால், பல பேர் இப்போ வந்து அந்த நம்மளோட ஹீரோஸை பார்த்து, நம்மளோட கதாநாயகன்களை பார்த்து, நம்ம விக்ரம் சார் இப்படி இருக்காரு, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்களாம் ஒரு தனியாக ஒரு கைடு வச்சுருக்காங்க சார். நம்மலாம் அவங்க கூட போட்டியே போட முடியாது. அவங்க தனியாக அவங்க வேலையே அதுதான். நம்மளுக்கு ஒன் ஆஃப் த வேலை தான் இது. அப்படின்னும் போது அவங்களாம் ஒரு ப்ரோட்டோடைப்பாக இருக்காங்க. அப்படின்னும் போது அதை பார்த்து மோகம் வந்து ஆசை வந்து இவனை நான் அந்த மாதிரி மாறுறேன்னு வரும்போது எப்படி எடுக்கணும்னு தெரியாமல், எவ்வளோ எடுக்கணும்னு தெரியாமல், என்ன எடுக்கணும்னு தெரியாமல் கண்டமணி தவறாக போகும்போது இந்த மாதிரி விளைவுகள் வந்து நம்ம சந்திக்கக்கூடும்ன்றதான் நம்ம பார்வை. ஏன்னா மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டர் இந்தியா வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்காரு சார். ஒரு பாடி பில்டராக இருக்க சொல்ல அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் சார். அதை யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆய்வு பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியணும். ஆனால் நல்ல உதாரணம் ஒருத்தர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோனி கோல்மேன் உங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளோ பெரிய ஒரு பாடி பில்டர் அர்னால்ட் சார் டைம் லெவல்லேருந்து இருந்துகிட்டு இருந்தார். இப்போ அவரோட ஃபோட்டோ இதெல்லாம் பாருங்க, நம்மளுக்கு ரொம்ப பயமா. வீல் சேர்ல இருக்காரு, இவ்வளோ இவராது அப்படின்ற மாதிரி. முகமது அலி சார் உங்களுக்கு தெரியும், பார்க்கின்சன்ஸ் வந்து பெரிய குத்து சண்டை வீரர்னு சொல்லுவோம். அவர் நிலைமை இப்போ பாருங்க. அப்போ அந்த வந்து பாடி அப்படின்றது வந்துட்டு இவங்க எல்லாருமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாமல் டெவலப் பண்ணல. அப்போ அந்த ட்ரக்ஸோட எஃபெக்ட்ஸ்னால தானே சார் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காங்க. அதனால் வந்து இந்த ட்ரக்ஸ் வந்துட்டு மேபி அவருக்கு அவங்களாம் கரெக்டாக யூஸ் பண்ணதுனால மேபி இந்த வயசில் எப்படி ஆயிருக்காங்க. நம்ம பசங்க தவறாக யூஸ் பண்ணும்போது யங்கேஜ்லேயே இந்த ஹார்ட் அட்டாக்ஸோ இல்லை யங்கேஜ்லேயே ஸ்ட்ரோக்கோ இல்லை யங்கேஜ்லேயே பக்கவாதமோ இதெல்லாம் வரலாம் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு ரெகுலேட்டரி பாடி கிடையாது. ஆனால் இந்த ட்ரக்ஸுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குன்ட்டு நானே தானே சொல்கிறேன், டாக்டரே சொல்கிறேன். சார் ட்ரக்ஸுன்றது தேவையான இடத்துல மட்டும்தான் சார் யூஸ் பண்ணணும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நான் வந்து எனக்கு ஜுரம் இருக்கும் போது தான் நான் பேரஸ்டமால் போடணும். ஜுரம்லாம் இல்லாத போது நான் தேவையில்லாமல் பேரஸ்டமால் போடுறதுன்றது எனக்கு கெடுதல். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ எனக்கு பிபி இருந்தால் தான் பிபி மாத்திரை போடணும். நார்மலாக இருக்கிற பேஷண்ட் நான் பிபி மாத்திரை போட்டால் பிபி லோவாக போயிடும். சுகர் ஹையாக இருந்தால் தான் நான் இன்சுலின் போடணும். நார்மல் சுகருக்கு இன்சுலின் போட்டால் சுகர் லோவாக போயிடும். இது மாதிரி வந்துட்டு மாத்திரைங்களும் மருந்துங்களும் வந்து கண்காணிப்பில் கரெக்டாக தேவையாக தான் நடக்கணும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் மிஸ்டர் இந்தியா அவர் நிறைய ட்ரைனிங் எடுத்துருக்கோம். கரெக்ட், கண்டிப்பாக அவர் மேபி கொஞ்சம் கரெக்டாக எடுத்திருப்பார். இதெல்லாம் வந்துட்டு இருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் அந்த மருந்துங்களோட பக்க விளைவுன்றது இருக்கக்கூடும் அப்படின்றதுல அதை நம்ம மறுக்க முடியாதுன்றதான் என்னோட பார்வை. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு சார். அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷம் கேப் இருக்குல்ல சார், அப்பவே அவருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 13 வருஷம் கேப்புக்கு அப்புறமும் இது அஃபெக்ட் ஆகுமா சார்? ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்ல பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் வந்து 600 இருந்திருக்கு. சுகர் இவ்வளோ ஹையாக இருக்குன்னா அப்போ அந்த பேன்கிரியாஸ் என்ற உறுப்பு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமான உறுப்பு பேன்கிரியாஸ், கணையம்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த கணைய உறுப்பில் வந்து இருக்கிற பீட்டா செல்ஸ் தான் இன்சுலின் என்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. அந்த இன்சுலின் தான் சுகரை கண்ட்ரோலில் வைக்குது. அப்போ பேன்கிரியாஸ் இவ்வளோ டேமேஜ் பண்ணுற விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா குடி, ஆல்கஹால், இது பயங்கரமாக டேமேஜ் பண்ணும். ரெண்டாவது பித்தப்பை கல், இது டேமேஜ் பண்ணும். மூணாவது ஏதாவது மருந்துகள், இந்த டேமேஜ் பண்ணும். இந்த 3 தான். 4வது அடிபட்டுச்சுன்னா, இவர் கேஸ் அடிபட்டுற மாதிரி தெரியல. அப்போ இந்த 3த்துல ஏதாவது ஒன்றா இருக்கணும். ஒன்று நல்லா குடிக்கிறதோ இல்லைன்னா பித்தப்பை கற்களோ. பித்தப்பை கற்கள் ஜென்ரலாக லேடிஸில் ரொம்ப காமன். ஓகே, எங்களுக்கு குண்டாக இருக்கிறவங்களுக்கு அதுவும் எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க. அப்புறம் மருந்து. அப்போ குடி இல்லைன்னா மாத்திரைங்க, இது 2 தானே பேன்கிரியாஸ் இவ்வளோ டேமேஜ் பண்ண முடியும். அப்படின்னும் போது நம்ம யோசிக்கணும். அதுவும் 500-600 சுகர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீனான பாடி பில்டருக்கு ரொம்ப ரேரான ஒரு சினாரியோ. ஓகே, அப்போ இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா நம்ம எல்லாருமே யோசிக்கணும். மருந்தோட தாக்கங்கள் வந்து நம்ம போடுற அன்னைக்கு இருக்காது, அப்புறம் தான் வரும். நல்ல உதாரணம், சிகரெட் குடிக்கிறவங்களாம் நம்ம கிட்ட எவ்வளோ பேர் வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் நான் டெய்லி 20 சிகரெட், எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்வாங்க. இன்னைக்கு தெரியாது ராஜா, அப்புறம் தெரியும். ஒரு 20 வருஷம் அப்புறம் தெரியும். இப்போ நம்ம 25-30 வயசுல பிடிக்கிற சிகரெட்டு உடனே அன்னைக்கே கேன்சர் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் 60 வயசுக்கு அப்புறம் தான் வரும். அதனால மருந்துங்களோட எஃபெக்டும் அதே மாதிரி தான். அன்னைக்கு உங்க கிட்னியோ லிவரோ தப்பிச்சிருச்சுன்றதுனால அதோட எஃபெக்ட்ஸ்ன்றது ஸ்லோவாக கிரானிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும்போது ஒரு ஏஜ் வரும்போது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பாருங்க. இப்போ நான் ப்ரோட்டீன் பவுடர் தானே யூஸ் பண்ணுறேன், இல்லை நான் இந்த மாதிரி சப்ளிமெண்ட் தானே யூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் சொல்கிறாங்களே சார். கிரியேட்டின்லாம் நார்மல், விட்டமின் டேப்லெட் போட்டால் சரியாயிடும்னு நினைக்கிறாங்களே, இதெல்லாம் கரெக்டாக சார்? இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து ஓகே சார், கரெக்டு தான். நம்ம வந்து இல்லை, ஏன்னா இப்போ ப்ரோட்டீன்றது தேவைப்படுது. 1 கிராம் per kg டெய்லி உங்களுக்கும் எனக்குமே தேவைப்படுது. பாடி பில்டிங்க்கு கிடையாது, நார்மலாக தேவையே. டெய்லி ரிக்வயர்டு ஆர்டிஎன்னு சொல்லுவோம்ல, ரிக்வயர்ட் டெய்லி அலவன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க எடுத்தோம்னாலே 1 கிராம் per kg. இப்போ நான் ஒரு 90 கிலோ இருக்கிறேன்னா 90 கிராம் ப்ரோட்டீன் டெய்லி நான் எடுத்து ஆகணும். அது பேசிக் ரிக்வயர்மெண்ட். ஆனால் பில்டிங் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறான், 2 கிராம் per kg எடுக்க சொல்கிறான். அப்போ 90 கிலோ இருக்கிறன்னா நான் 180 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணுன்றான். அப்போ 180 கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு அவன் எங்கே போவான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அப்போ தான் வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் பவுடர்
பவுடர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக தேவைப்படுது, கிரியாட்டினின் தேவைப்படுது, டயட்டு கொஞ்சம் ரொம்ப வேறு மாதிரி மாறுறாங்க, இந்த மாதிரிலாம் தேவைப்படுது. ஆனால் இந்த மாதிரி ப்ரோட்டீனை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வெத்தத்தில் எக்ஸ்க்ளூட் பண்ணும்போது கீட்டோசிஸ் போகிறதுக்கும் பாடிக்கு வாய்ப்பு இருக்குது, கிட்னி பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு வந்து தண்ணி இவங்க நிறைய குடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் கார்ப்ஸும் எடுத்துக்கணும், இந்த மாதிரி. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யார் சொல்லுவா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுது. ஸோ இது எல்லா பாயிண்ட்டுமே வந்துட்டு நம்ம வந்து மனசில் வந்து வச்சுக்கணும் ரிகார்டிங் த ப்ரோட்டீன் பவுடர். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ப்ரோட்டீன் பவுடரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டீன் பவுடர்னு யாருக்கு தெரியும்? இப்போது ப்ரோட்டீன் பவுடர் ஒன்று 3000 ரூபாய்க்கும் விற்கிறான், 5000 ரூபாய்க்கும் விற்கிறான். நான் பஹ்ரைன் போயிருந்தேன். பஹ்ரைனில் வந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஒரு கம்பெனி வந்து அவனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25000 ரூபாய் வருது ஒரு டின்னு. அவன் சொல்கிறான் திஸ் இஸ் த ரியல் பியூர் ஐசோலேட். நானும் என்னென்னமோ காமிச்சேன், ஐயோ எங்கள் ஊரெல்லாம் அதெல்லாம் விற்கிறான் ஏன்ட்டு. அந்த அவங்க வேலையே இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் தான் வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணுறாங்க. நான் சொல்கிறது பஹ்ரைன் இன்டர்நேஷனல், இதில் சவுதிக்கு பக்கத்தில் ஒரு கண்ட்ரியில் சொல்கிறேன். அங்கே வந்து பஹ்ரைன் மாலில் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாரு, திஸ் அண்ட் ஆல் என்ன சர்டிஃபைட் கம்பெனின்னே தெரில, இட் வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் அடிஷன்ஸ். அப்போ என்னென்ன சொல்கிறேன்னா, ப்ரோட்டீன் மட்டும் அதில் இருக்குன்னு நினைக்காத, நீ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தியா, அந்த சாம்பிள் இருந்தால் கொடு, நீ என் லேபுக்கு அமிச்சு டெஸ்ட் பண்ணுறேன்றான். அப்போது என்ன சொல்ல வரான்னா, அந்த 3000 ரூபாய் ப்ரோட்டீன் குவாலிட்டி எவ்வளோ கம்மியாகுதோ ரிசல்ட் வரணுன்றதுக்காக இவங்க அதில் பேருக்கு கொஞ்சம் ப்ரோட்டீனை போட்டுட்டு நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்டீராய்டையோ இல்லை மற்ற மருந்தையோ கலப்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம பசங்களுக்கு தெரியுமா? பசங்க என்ன நினச்சிப்பாங்க, ப்ரோட்டீன் எடுக்கிறேன் அப்படின்னு தான் நினச்சிப்பாங்க. ஆனால் அவனுக்கு ரிசல்ட்டு நல்லா வருது. அப்போ எப்படி வந்து அந்த 3000 ரூபாய் ப்ரோட்டீன் இவ்வளோ ரிசல்ட் தருதுன்னு ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து இதில் எழுது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போது காசுக்கேற்ற தோசை மாதிரி அவனா சொல்கிறான்னா, எவ்வளோ கூட ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டீன் நீங்கள் போகிறீங்களோ ரேட்டுக்கு இதான் ரேட், திஸ் இஸ் த ரேட் ஆஃப் த கரெக்ட் ஒரிஜினல் ப்ரோட்டீன், இதோட ரேட் இவ்வளோ இருக்குன்னா அதுக்கேற்ற ரிசல்ட் வரும் அப்படின்றான். நான் சொன்ன 3000 ரூபாய்க்கு இந்த ரிசல்ட் வருது அப்படின்னா அவன் சொல்கிறது ப்ரோட்டீனே கிடையாது, உங்கள் லேபில் அமிச்சு செக் பண்ணி பாருன்றான். அப்போ இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அவர் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் முன்னாடி அந்த ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க சார். அது வந்து தொடர்ந்து பண்ண என்ன சார் ஆகும் சார்? நிறைய இப்போ இன்ஜெக்ஷன் போடுற சைட்லேயே நிறைய பிரச்சனைங்க வரும். லிப்போடெர்மோலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கிற கொழுப்புகள்லாம் கரைஞ்சி அது ஒரு சீல் பிடிக்கும். இன்ஜெக்ஷன் சைட் ஆப்சஸ், அதாவது அந்த இடத்துலயே புண்ணாகும், அல்சர் வரும். இந்த மாதிரி போடுற இடத்துல பண்ணும்போது அந்த ஹார்மோன்ஸ் எஃபெக்ட்ஸ் நிறைய இஷ்யூஸ் வரும். ஓகே, அதர் தேன் தட் வந்துட்டு ஊசி போட்டுட்டு இருக்கும் போது நிறைய அதர் இஷ்யூஸ், கிட்னி ரிலேட்டடு, லிவர் ரிலேட்டடு, இந்த மாதிரி இஷ்யூஸும் வரும். ஹார்ட் அட்டாக்ஸ் வரக்கூடலாம். இது எல்லாமே வந்து பாசிபிலிட்டிஸ். யூ ஹேவ் டு கீப் அவர் மைண்ட் ஓப்பன். இப்போ சில பேர் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ சடனாக ஸ்டாப் பண்ணால் கூட பிரச்சனை வருமா? பிரச்சனை சார். ஸ்டீராய்டு வந்து எப்பயுமே வந்து டேப்பரிங் டோஸில் தான் போகணும். ஏன்னா நீங்கள் ஸ்டீராய்டு வெளியேந்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் உடம்பு என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, ஸ்டீராய்டு வெளியேந்து வருது நான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுன்ட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்திடும். அப்போ திடீர்னு நீங்கள் ஸ்டீராய்டு கொடுத்துட்டு இருந்தாலும் டப்புன்னு நிறுத்தினீங்கன்னா இந்த உடம்புனால ரீகப் பண்ண முடியாது. அப்போ டக்குன்ட்டு நம்ம வந்து ஸ்டீராய்டு ஹைப்போ ஃபங்க்ஷனுக்கு போவோம். அது பேர் தான் அடிசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சடன் அட்ரினல் ஃபெயிலியர் ஏற்படும். அதனால் வந்து அட்ரினல் ஃபெயிலியர் ஏற்படக்கூடாதுன்றதுக்கு தான் ஸ்டீராய்டு வந்து பார்த்தீங்கன்னா டேப்பரிங் டோஸில் கொடுக்க சொல்லுவாங்க. அதாவது நாங்களே டாக்டர்ஸ் நாங்கள் ஒரு பேஷண்ட் ஹை ஸ்டீராய்டு ஆரம்பித்தோம்னா இந்த வாரம் 16 mg, அடுத்த வாரம் 8 mg, அடுத்த வாரம் 4 mg, அடுத்த வாரம் 2 mgன்னு சொல்லிட்டு ஸ்டெப்பாக தான் குறைப்போமே தவிர அட்ட ஸ்ட்ரெச் உடனே டபாலும் நிறுத்த மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், அட்ரினல் ஃபெயிலியருக்கு ஒட்டு போய்விடும். இப்போ ஜிம்முக்கு போகிறதுனா நார்மலாக வந்து சாதாரணமான ப்ரோட்டீன் தான் எடுக்கணும், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டெராய்டோ சப்ளிமெண்ட்டோ இதுக்கப்புறம் எடுக்க சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து என்னென்னா இதுக்கெல்லாம் கண்காணிப்பு வேணுன்றதான் நம்மளோட பார்வை, வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து ஸ்டீராய்டு நீங்களும் நானும் எடுக்கலாம்னா 2 பேருக்கும் ஒரே டோஸு கிடையாது. ஏன்னா என்னோட வெயிட் வேறு, ஹைட்டு வேறு, உங்கள் வெயிட் வேறு, ஹைட்டு வேறு, எனக்கு இருக்கிற இன்ன நோய்கள் வேறு, உங்களுக்கு இருக்கிற இன்ன நோய்கள் வேறு, எனக்கு பிபி இருக்கும், உங்களுக்கு சுகர் இருக்கும், எனக்கு வேறு இருக்கும், உங்களுக்கு இப்படி இருக்கும்போது ஒன்று மாறுது. புரியுதா நான் சொல்கிறது? அந்த மாறுதல்லாம் பார்க்கறது டாக்டரோட வேலை. எந்த ஜிம்மில் டாக்டர் இருக்காங்க யோசிச்சு பாருங்கள். காசிமேடு ஜிம்மில் டாக்டர் இருக்காரா, மீஞ்சூர் ஜிம்மில் டாக்டர் இருக்காரா, ஏன் இங்கே இருக்கிற ஜிம்லேயே டாக்டர் இருக்காரா? ட்ரெயினர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எக்ஸசைஸ் பற்றி நல்லா தெரிஞ்ச அளவுக்கு மருந்துங்களோட கெமிஸ்ட்ரி பற்றி தெரியாது. அப்போ ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டாக்டர் உள்ள தேவை, ஃபார்மகாலஜி டாக்டர் உள்ள தேவை, இதெல்லாம் கண்காணிக்கிற லேப் உள்ள தேவை. இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஜிம் எங்கே சென்னையில் இருக்குது? நான் இது ஒரு பிஸ்னஸ் ஐடியாவே நான் நிறைய டாக்டர்ஸ்க்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படித்த டாக்டர்ஸு யாரோ ஜிம்மு நடத்தும் போது ஒரு சர்டிஃபைடாக நல்ல ஜிம்மாக தேவையான சார்ஜ் வாங்கிட்டு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தானே கரெக்டாக இருக்கும். அது வந்து அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஊக்குவிக்கலாமே தவிர, தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் எந்த ப்ரிஸ்கிரிப்ஷனுமே இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறது ரிஸ்க்குன்றது தான் என்னோட பார்வையாக இருக்குது. அப்போ நீங்கள் சேஃப்டியாக டயட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள், நல்ல ப்ரோட்டீன் சாப்பாடு சாப்பிடுங்க, முடிஞ்சால் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் பவுடர்ஸ் நீங்கள் சேஃபாக எடுங்க. அதை தாண்டி நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் உள்ள போய் ஹார்மோன்ஸ் உள்ள போய் மாட்டிக்காதீங்கன்றது தான் என்னோட பார்வை. ஏன்னா அது மேலே கண்காணிப்பில் யார் பார்க்கறதுன்னு தெரியாதுன்றது தான் நம்மளோட. ஏன்னா மிஸ்டர் இந்தியா பாடி பில்டருக்கே இந்த நிலைமைனா இதை தெரியாம சின்ன சின்ன பசங்களாம் யூஸ் பண்றாங்க சார். நம்ம தம்பிங்க புள்ளிங்கோ நம்ம பாய்ஸ் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தான் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் உண்டாகும். அதனால அடுத்த ஒரு 5 இயர்ஸ்லயோ 10 இயர்ஸ்லயோ இந்த மாதிரி
சின்ன சின்ன ஹார்ட் அட்டாக்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் கூடுதல் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது. அதனால் வந்து நம்ம அவேர்னஸாக சொல்ல வேண்டியது என்னென்னா, உடல் பயிற்சி கூடம் ஓகேங்களா, அது வந்து உடம்பை வந்து பயிற்சி பண்ணுற கூடம் தானே தவிர உடம்பை ஊக்குவிக்கும் கூடம் கிடையாது. அதாவது உள்ளே போய் அங்கே மருந்து போட்டு உடம்பு ஏற்றுற கூடம் கிடையாது. போய் அங்கே பயிற்சி பண்ணு, அங்கே ஓடு, விளையாடு, வெயிட்ஸ் தூக்கு, எக்ஸசைஸ் பண்ணு, பர்பீஸ் பண்ணு, ஸ்குவாட்ஸ் பண்ணு, இது எல்லாமே பண்ணு. அங்கே போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு பண்ணாத. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ப்ரோட்டோகால் நம்மளுக்கு இல்லை, தெரியாதுன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றது தான் நம்மளோட பார்வை. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம், KTV True Value Jonathan.